மீண்டும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் ஒன்றை அளித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தது. அதில் இளையராஜா இசையமைத்த பாண்டியன், குணா, தேவர் மகன், பிரம்மா போன்ற 109 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் அந்த படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை இளையராஜாவின் மனைவி ஜீவா நடத்திய இசை நிறுவனத்திடமிருந்து தங்கள் நிறுவனம் பெற்றுள்ளதாகவும், எனவே தங்களது அனுமதியின்றி அந்த பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபொழுது இளையராஜா தரப்பில் கடந்த 1997ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தபோது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஆடியோ ரிலீஸ் தொடர்பாக மட்டுமே ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே பல்வேறு வாதங்கள் முடிந்துள்ள நிலையில் இன்று பலர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஆர்.கே. செல்வமணி இன்று சாட்சி ஒன்றை அளித்திருந்தார். அதில் இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என்றும் இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அவர்தான் காப்புரிமை உள்ளதாக குறிப்பிட்டார். பட தயாரிப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே இளையராஜா அளித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த வழக்கின் விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.